கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மனக்கணக்கு போட்டு நம்ம ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல தெய்வம் குறுக்க வந்து அந்த விஷயத்த கணக்கை மாத்திருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தெய்வத்தின் மனக்கணக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனக்கணக்கை போட்டோம்னா அப்போ நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அவ்வளவுதான விஷயம். சாதாரணமா இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு 5 பேர் 4 பேர் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு காலத்துல 20 பேர் 10 பேர் இருந்தாங்க. இப்பெல்லாம் 3 பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சிட்டாங்க. கூட்டு குடும்பம்லாம் இப்போ இல்ல. அப்போ இந்த 3 பேர்லயே பிரச்சனை வருது. அப்ப எப்படி 15 பேர் 20 பேரு அப்படின்னா, இப்போ ஒரு வீட்ல இருக்கு. அந்த வீட்ல ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு அப்படின்னா, வீட்டோட தலைவி எதிர்ப்பாங்க. அப்போ வீட்ல பிள்ளைங்க எதிர்ப்பாங்க. அதுக்கு பிறகுதான் தலைவர் அந்த முடிவை எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறது. அது மாதிரி ஒரு சட்டசபையில கூட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம். ஆனா வீட்டு தீர்மானத்தை நிறைவேற்றவே முடியாது. ஒட்டுமொத்த விஷயங்களும் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட ஒரு முடிவு எடுத்து சாப்பிடவே முடியாது. ஆளாளுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டவங்களுக்கும் அந்த சாப்பாடு பிடிக்காம போயிடும். இப்படிதான் நாங்க இருக்கோம். அப்போ நமக்கும் முடிவெடுக்க தெரியாது, முடிவெடுக்கிறவங்களையும் விட மாட்டோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கன்னிராசி அன்பர்கள் என்னதான் வந்து இடுப்புல சொல்லுவோம் வேட்டிலேயே மடிச்சு கடைசி களத்துல இறங்குனாலுமே கன்னிராசி அன்பர்களுக்கு கடைசியில கிடக்குறது என்னமோ வேலை முடிஞ்சதா கிளம்பு அப்படின்ற மாதிரிதான் பேர் வரும். பேர் வந்து வேலை முடிஞ்ச உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உஷாரா இருக்கணும். இந்த நேரம் இந்த ஏப்ரல் 27 வரைக்கும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவசியங்க. அது என்ன உஷாரா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு இப்போ ஒரு 2 வீலர்ல போனா கூட உரசுற மாதிரியே உங்ககிட்ட வந்துட்டு போயிடுவாங்க. கார்ல போனா கூட உங்ககிட்ட உரசுற மாதிரியே வந்துட்டு போவாங்க. இது உண்மையிலேயே நடக்குங்க. அப்போ வாழ்க்கையும் அப்படிதான். 2 வீலர்ல இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, நம்மள யாராவது உரசணும்னு நினைப்பாங்க. அப்போ உஷாரா இருந்தீங்க அப்படின்னா இந்த அடிக்கடி உரசுறான் பாருங்க, அவங்கள யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க உரசும் போது நம்ம நவுந்துரலாம். உரசுறதுன்னா என்ன? நம்மள ஏதோ பிரச்சனையும் உண்டு பண்றாங்க. சும்மா போறவங்கள நம்மள ஏதோ பிரச்சனையை ஏற்படுத்தி விட போறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு இப்ப நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ இடம் கொடுக்க கூடாது. அப்ப யார நம்ம உரசுறதுக்கு நினைக்கிறாங்க? யார் நமக்கு பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க? அவங்கள பார்த்து உஷாரா இருந்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பலம். காரணம், உங்களுக்கு இப்ப புத பகவான் உச்சம் ஆட்சம் பெற்று இருக்காரு. உச்சத்திலயும் அவர்தான், ஆட்சிலையும் அவர்தான். உங்களுக்கு இருக்க புத்திசாலித்தனம் யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் இருந்து நீங்க ஃபெயிலியர் ஆக முடியுமா? ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா சுக்கிர பகவான் நீச்சமா இருக்காரு. இந்த சுக்கிரன் நீச்சமா இருக்கின்ற காரணத்தால யாராவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன், நீங்க உங்களுக்கு தரேன் அப்படின்னா உங்களுடைய சொந்த விஷயத்துக்கு தரேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டீங்க. பொது வாழ்க்கை சம்பந்தமா யாராவது உங்ககிட்ட பேசினாங்கன்னா நீங்க அவங்களுக்கு அன்பு காட்ட தயங்கவே மாட்டீங்க, ஏமாந்துருவீங்க. அப்போ உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது திருமணம் ஆகல, அந்த திருமணத்துக்கு நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு யாராவது வந்து சொல்றாரு. அதாவது உங்களுக்கு கிடையாது. அதுக்கு நீங்க சரி நல்லவங்க நீங்க நினைச்சுப்பீங்க. ஒரு கோவில் கட்டுறீங்க, ஒரு கும்பாபிஷேக விஷயமா நீங்க ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பணம் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க நம்பிடுவீங்க. ஆனா இந்த சொன்னவங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ ஆட்டி போட போறாங்கன்னு அர்த்தம். இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால யாருக்கிட்ட பேசினாலும் கவனமா இருங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட நெருங்கும் போதே நீங்க உஷாரா இருக்கணும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோடு தான் மற்றவர்கள் எந்த காரணமும் இல்லாம உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அப்போ மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த காரணம் இல்லாம உங்களை கஷ்டப்படுத்த நினைப்பாங்க. அதுலயுமே கவனமா இருக்கணும். அதனால நீங்க யார்கிட்ட பேசினாலும் கவனமா பேசுங்க, கவனமா பழகுங்க. இந்த ஏப்ரல் 27 வரை என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வரக்கூடிய லாபம், உங்களுக்கு வரக்கூடிய உயர்வை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாதுங்க. எவ்வளோ பாதிப்புகள் வந்தாலுமே வந்தாவா இருக்கக்கூடியவங்களே இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். அந்த பாதிப்பை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. எந்த பாதிப்பு வந்தாலும், எந்த சிரமம் வந்தாலும், எந்த குடைச்சல் கொடுத்தாலும், யாரு என்ன நம்மளை குழப்பினாலும் சரி, மற்றவங்களுக்கு முன்னாடி பந்தாவா இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. பயப்படாதீங்க. உங்களுக்கு பயம்ன்றதே தேவையே கிடையாது. பயப்படாதவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்ணுல கூட அந்த பயம் தெரியவே தெரியாது. இதுதான் பல பேருக்கு குழப்பம் இருக்கும். என்ன இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அந்த ஆளு பயப்படாம இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவங்க வியப்பா பார்ப்பாங்க. இந்த ஏப்ரல் 27 வரை தெய்வத்தின் கணக்கு இதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெய்வம் என்ன சொல்லுது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ
யாரு நம்ம உரசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க உஷாரா இருக்கணும். நம்மள பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க. பயப்படாம நம்ம இருக்கணும். அதே மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பந்தாவா இருக்கணும். நம்மளுடைய தாழ்வ வெளிய காட்டிடவே கூடாது. மனசுல ஒரு தொய்வையோ, இது என்னால முடியாது அப்படின்ற பலவீனத்த நீங்க காட்டவே கூடாது இந்த நேரத்துல. இதுதான் தெய்வம் உங்களுக்கு உதவி செய்ய போது. இதுதான் தெய்வத்தின் உதவி அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு உங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் நீங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்களோ, அதெல்லாம் கன்டினியூவா செய்யுங்க. எதையுமே விட்டுடாதீங்க. யாருக்காகவும் பயந்து பின்வாங்காதீங்க. யாருக்காகவும் பயந்து ஒரு இடத்துல நின்னுடாதீங்க. நீங்க எத செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அத கன்டினியூவா செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இருக்க குழப்பம் இதுதான். இத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இத கன்டின்யூ பண்ணுவேனா, பண்ண மாட்டேனான்னு தெரியல. இப்ப நான் ஒரு வெளிநாட்டுல இருக்கேன். இங்க வேலைய கன்டின்யூ பண்ணுவேனா, பண்ண மாட்டேனான்னு தெரியல. இப்போ சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத பண்ணலாமா, விட்டுடலாமான்னு தெரியல. உறவுகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு. நட்பு எனக்கு கன்டின்யூ ஆகுமா, ஆகாதான்னு தெரியல. இது மாதிரி நெறைய குழப்பங்கள் வரும். இத நீங்க கன்டின்யூ பண்ணக்கூடிய நிலை. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அப்போ ஏப்ரல் 27 வரைக்கும் நீங்க டிஸ்கன்டின்யூ பண்ண வேணாம். கன்டின்யூ பண்ணுங்க. சிவபெருமானையும், உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்க முழுமையா வழிபாடு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்த நினைச்சு திருநீர் வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வீட்ல கூட குலதெய்வத்த நினைச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. இத மட்டும் நீங்க செய்யும் பொழுது, நிச்சயமா கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிவபெருமான் தடுத்து நிறுத்துவார். உங்களுக்கு குலதெய்வம் முன்னிருந்து உங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. தெய்வ துணை உங்களுக்கு இருக்கு. நீங்க பண்ண புண்ணியம் இப்போ உங்களை காப்பாத்தும். அந்த புண்ணியத்தால உங்களுடைய பந்தாவ நீங்க விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க, உஷாரா இருங்க, கவலையே படாதீங்க. நிச்சயமா இந்த ஏப்ரல் 27 வரை கடவுள் உங்களோடு தான் இருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளின் கணக்கு இதுதான். அப்போ உங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கான வழி கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள தப்பு செய்ய விடவே மாட்டாரு. உங்களை யாரும் ஒரு தப்பான பேர உங்க பக்கம் வரவே விடமாட்டாரு கடவுள். அப்போ உங்கள செக்யூரிட்டியா பாதுகாக்குறாரு. உங்கள செக்யூர் பண்றாரு கடவுள் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க. கன்னிராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், உங்கள பல பேர் வீழ்த்த நினைச்சாலும், நீங்க அவங்க முன்னாடி வளர்ந்து காமிக்கிறது தான் உங்க எதிரிக்கான தண்டனையா இருக்கும். இவன்லாம் எப்படி வளருவான் அப்படின்னு உங்கள பார்த்து பேசியிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க வளர்ந்து காட்டும் பொழுது வாயடிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றம் உண்டாகணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய பாதையில கரெக்ட்டா போங்க. யாருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன செய்யறீங்களோ அத கன்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க எந்த விஷயத்தையும் நிறுத்தாதீங்க. உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தான் பார்த்துக்கணும். யாரும் உங்களுக்கு உதவி பண்ணவே மாட்டாங்க. தனிமையில நீங்க போகும்பொழுது, உங்களுடைய பாதையில நீங்க போகும்பொழுது கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியுங்க. இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.